வணக்கம் தலைமைகளே. இந்திய தேசத்திற்கு பத்திரமாக காலடி எடுத்து வைத்து விட்டார் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள். வரும் நாட்களில் மிக பத்திரமாக அவருடைய நாட்டிற்கு திரும்பியும் சென்று விடுவார். பாரத தேசம் என்பது ஒரு புண்ணிய தேசம், அது எல்லோருக்குமே தெரியும். அனைவருக்கும் மிக பாதுகாப்பான தேசம் என்பதும் உலகிற்கு தெரியும். அதை தாண்டி புட்டின் அவர்களுக்கு இந்திய அரசு கொடுத்துள்ள 5 அடுக்கு பாதுகாப்பு, மிரட்டலான பாதுகாப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் நம்பர் 1 சக்தி மிக்க தலைவர் என்றால் புட்டின் அவர்கள் தான், மாற்று கருத்தில். அதே போல உலகத்திலேயே அதிகமாக வல்லரசுகளால் குறிவைக்கப்படும் இலக்கும் புட்டின் அவர்கள் தான், அதுலேயுமே மாற்று கருத்தில். இவ்வளவு சக்தி வாய்ந்த தலைவர், இவ்வளவு குறிவைக்கப்பட்ட தலைவரை கிட்டத்தட்ட 25 வருஷமா கண்ணை இமை பாதுகாப்பது போல மிக பத்திரமாக பாதுகாத்து விட்டார்கள் ரஷ்ய பாதுகாப்பு படையினர். நிச்சயமாகவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பாதுகாப்பு இவருக்கு கொடுக்கப்படுகிறது, எதனால் இத்தனை பேர் குறிவைக்கப்பட்டும் இவர் பத்திரமாக இருக்கிறார். எப்படி இவர் நம்பர் 1 இலக்கா குறிவைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் மிகப்பெரிய எதிரி புட்டின் அவர்கள். அந்த பகுதியோட சண்டைகளை பார்த்தா தெரியும். ரஷ்யாவுடைய பக்கத்து தேசம் செச்சன்யாம்பாங்க. செச்சன்யா ஒரு இஸ்லாமிய தேசம். அவர்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ரஷ்யாவுக்குள் செய்து வந்தார்கள். தற்கொலை தாக்குதல்கள், பிற துப்பாக்கி சூடுகள், கத்தி குத்துகள், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ரஷ்யா மேல நிகழ்த்தி கொண்டிருந்தாங்க. மிகப்பெரிய படையெடுப்பை செச்சன்யா மீது எடுத்தார்கள் ரஷ்யர்கள். இன்னைக்கு நீங்க காசா பார்க்குறீங்க இல்லையா, காசா மண்மேடாக ஆக்கப்பட்டது இல்லையா, அதற்கு முன்னுதாரணம், அதற்கு முன்னே செய்தது செச்சன்யாவில் தான் நிகழ்த்தி காட்டினாங்க. அவங்க தாக்குதல் நடத்தும் போது ரஷ்யா வைத்து சண்டை போட்டுருவோம், நாங்கள் மிகப்பெரிய வீரர்கள்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட செச்சன்யாவை சுடுகாடாக மாற்றினார்கள். அந்த செச்சன்யாவை கடைசியாக மண்டியிட வைத்தது புட்டின் அவர்கள் தான். அதுக்கப்புறம் செச்சன்யா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு இன்றைக்கு செச்சன்யாவுடைய தலைமை குடும்பம் ரஷ்யாவிடம் கிட்டத்தட்ட மண்டியிட்டு நின்று இன்னைக்கு உயிர் பிச்சை வாங்கி கொண்டு இப்பொழுது ஆட்சியை செய்து கொண்டிருக்காங்க செச்சன்யால. ஆனால் அதை அடித்து அடக்கியது ரஷ்யா மற்றும் புட்டின் தான். இரண்டாவது, உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்த IS பயங்கரவாதிகள். அவங்க தோன்றிய காலகட்டத்தில் உலகமே நடுங்கிட்டாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உலகம் முழுவதும் இந்த IS இஸ்லாமிய ஆட்சி வேணும், கலிபாக்கள் அவர்களுடைய ஆட்சி தான் உலகம் முழுவதும் இருக்குன்னு சொல்லி மிக விரைவாக சிரியா அதை ஒட்டி பகுதியை பிடிச்சுக்கிட்டு விரைவில் வந்தாங்க. அந்த IS பயங்கரவாதியை முற்றாக கொடூரமாக அழித்தது ரஷ்யா தான். சிரியாவில் தலைமையாக இருந்து இந்த IS பயங்கரவாதிகள் செயல்பட்டாங்க. உலகம் உள்ள இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகள் அங்கே உலகம் முழுவதையும் பிடித்து அந்த கொடூரமான கலிஃபாக்கள் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணாங்க. மிக பயங்கரமான தாக்குதல். இன்னைக்கு நீங்க காசால பார்க்குற தாக்குதலே அல்ல, அதை விட 100 மடங்கு கட்டடங்கள் எல்லாமே தரை மட்டம் பண்ணி தீப்பிழம்பாக்கி காமிச்சாங்க. சிரியாவே ஒண்ணுமில்லாம பண்ணி அந்த IS வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட்டதற்கு காரணம் ரஷ்யா தான். அந்த ஆத்திரம் இன்றுமே அவர்களுக்கு உண்டு. மூன்றாவது, ஆப்கானிஸ்தான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. ஆப்கானிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு தான். இப்படி இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் நம்பர் 1 எதிரி புட்டின் அவர்கள். இரண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வல்லரசுக்கு அவர் எதிரி. குறிப்பாக இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கிட்டத்தட்ட 27 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நாங்கள் தான் மிகப்பெரிய ஒன்றியம் அப்படின்னு மார்தட்டி கொண்டிருக்க வேளையில் அவர்கள் சொன்னதை கொஞ்சமே கேட்காம இன்று வரை உக்ரைனை தாக்கி உக்ரைனை பிடித்து கொண்டே முன்னேறி கொண்டிருக்கிறது ரஷ்யா. இன்னைக்குமே புட்டின் இந்த ஐரோப்பிய யூனியனை பற்றி பேசும்போது மிக நகைச்சுவையாக, மிக கிண்டலாக பேசுவார் ஐரோப்பிய ஒன்றியத்தை. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒன்றியம்பாங்க. ரஷ்யா அவர்களுடைய குழந்தைகளை போல, ஒரு குழந்தைகளை பற்றி நகைச்சுவை செய்வது போல செய்வார்.
அவர் இந்த ஐரோப்பிய யூனியன் பற்றி பேசும்போது அவருடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் பார்த்தா மிகப்பெரிய கிண்டலாக இருக்கும். அவர் சொல்லுவார், இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தெல்லாம் நாங்கள் அடிக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை, அதை பற்றி எண்ணமுமே எனக்கு இல்லை. ஆனால் ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றியம் சண்டையை விரும்பினால் மிகப்பெரிய பேரழிவை ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதற்குமே நான் கொடுத்து விடுவேன். அதே போல எச்சரித்து சொன்னார், இந்த உக்ரைன் போரை போல ஒரு போரை ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்க்க கூடாது. உக்ரைனை நாங்கள் சர்வ ஜாக்கிரதையாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல, கையை ஆட்டி ரொம்ப அழகா சொன்னார், ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துறாதீங்க, மிக மோசமான விளைவை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுத்துருவேன்னு சொன்னார். 27 நாடுகள் ஒன்றா இருக்காங்க. வல்லரசுகளான ஜெர்மனி இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, இத்தாலி இருக்கு, ஸ்பெயின் இருக்கு. இத்தனை பேர் இருந்தாலுமே ஒரு குழந்தையை ஒரு அரக்கன் மிரட்டுவது போல மிரட்டுறார். அது அவங்களுக்கு மிகப்பெரிய கோபம். இன்னுமே அங்குள்ள வல்லரசான ஜெர்மனி ரஷ்யாவிடம்தான் நிபந்தனை அற்ற முறையில் சரண்டர் ஆனது. அந்த கோபமும் அவங்களுக்கு இன்னுமே இருக்கும். அதை தாண்டி வல்லரசுன்னு பார்த்தா அமெரிக்கா வெளிப்படையாக நல்லபடியாக பேசினாலுமே அவங்க மனதில் மிகப்பெரிய கோபம் ரஷ்யா மீதும் குறிப்பாக புட்டின் மீதும் உண்டு. என்னதான் ஆங்கில மொழி மூலம் உலகத்தை அடிமைப்படுத்தினாலும், என்னதான் சினிமாக்களை எடுத்து அமெரிக்காவை மிகப்பெரிய அளவு பில்டப் பண்ணிக்கிட்டாலுமே, அதை தாண்டி ரஷ்யா உலகம் முழுவதும் செல்வாக்கு செலுத்துவது அவருக்கு பிடிக்காது. இவர்களெல்லாம் சேர்ந்து எப்ப ஒரு நல்ல தருணம் கிடைக்கும் என்பது போலதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரஷ்யாவின் பாதுகாப்பு படை ஒரு சின்ன தவறு பண்ணிடாதா, ரஷ்யாவின் பாதுகாப்பு படையினர் ஒருத்தர் நம்ம வலையில விழுந்துட மாட்டோம்னு சொல்லி வலிமேல் விழி வைத்து காத்திருக்காங்க இந்த வல்லரசு நாடுகள். அதை தாண்டியும் மிக பத்திரமாக புட்டின் பாதுகாக்கப்படுகிறார். சொந்த நாட்டுக்குள் பாதுகாப்பது வேறு, ரஷ்யாக்குள்ள பாதுகாப்பது வேறு புட்டின். அதே சமயத்துல இப்படி வெளிநாடுகள் நீண்ட தூரம் பயணம் செய்து வரும்போது பாதுகாப்பது வேறு. இந்த வெளிநாடுகள் வரும்போது ஒரு பலம் மிக்க தண்ணீருக்குள் இருக்கும் முதலை தண்ணீரை விட்டு வெளியே வருவது போல புட்டின் எல்லாம் தன்னை நாட்டை தாண்டி வருவது. அப்படி இருக்கும் சமயத்திலுமே மிக பத்திரமாக பாதுகாக்கிறார்கள். எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல புட்டின் பயணிக்கும் விமானம். இன்னைக்கு தலைவர்கள் பயணிக்கும் விமானத்துல 3 விமானம் மிக பத்திரமான விமானமாக. ஒன்று புட்டின் பயணிக்கும் விமானம், இரண்டாவது அமெரிக்க அதிபர் பயணிக்கும் ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படிம்பாங்க அந்த விமானம், மூன்றாவது சீன அதிபர் பயணிக்கும் விமானம். இந்த 3மே மிக பத்திரமான விமானம் பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே புட்டினுடைய விமானத்தை போன்ற பாதுகாப்பு அமைப்பு உள்ள விமானத்தை பார்க்கவே முடியாது. ரஷ்ய அதிபர் பயணிக்கும் விமானத்தின் பெயர் இல்யூஷன் IL-96 300 PU. இதுதான் அவர் பயணிக்கும் விமானம். இந்த இல்யூஷன் கம்பெனி மிக பிரம்மாண்டமான விமானத்தை தயாரிப்பவர்கள், குறைந்த எண்ணிக்கையில். இன்னைக்கு உலகத்திலே மிக பிரம்மாண்டமான சரக்குகளை ஏற்றி செல்லும் விமானத்தை உருவாக்கியதும் இல்யூஷன் கம்பெனி தான். 100க்கு 100% ரஷ்யாவின் தயாரிப்பு இந்த விமானம். ஒரு பொருளை கூட அவங்க வெளிநாட்டிலிருந்து வாங்கலை, பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் சொல்லி. இவங்க இந்த வகை விமானத்தை 34 கட்டினாங்க, 17 இன்னைக்குமே ஆக்டிவ்ல, அதாவது செயல்பாட்டில் இருக்கு. நம்ம பிரதமருக்கு ஒரே ஒரு விமானம் வாங்கினதுக்கு ஏகப்பட்ட கூப்பாடு போட்டாங்க. அது நமது பிரதமர் அவர் வீட்டுக்கு எட்டு போவதில்லை. நமது பிரதமர் மோடிஜிக்கு அப்புறம் யார் வந்தாலுமே அதில் தான் பயணிக்கலாம் பத்திரமா. ஆனால் அதை கூட புரிதல் இல்லாமல் கூப்பாடு போட்டாங்க. 34 வகை விமானம், இந்த 34 விமானம் இதை போன்ற பிரம்மாண்ட பாதுகாப்பு விமானத்தை இல்யூஷன் கட்டி கொடுத்தாங்க. 17 இன்னைக்குமே இருக்கும். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் தந்திரங்கள் மிக முக்கியம், டாக்டிக்ஸ் அப்படிம்பாங்க, அது ரொம்பவே முக்கியம். இந்த விமானம் 4 என்ஜின்களோட செயல்படக்கூடிய பிரம்மாண்டமான விமானம். இதில் PU என்பது ரஷ்ய மொழியில் கமாண்ட் சென்டர், கட்டளை தலைமையகம். புட்டின் அவர்கள் இந்த விமானத்தில் உட்கார்ந்து கொண்டே ரஷ்யாவில் உள்ள அனைத்து கட்டளை தலைமையகத்தோடையும் பேசலாம், அணுகுண்டு தாக்குதலை நடத்தலாம், ஒரு போரையே இந்த விமானத்தில் உட்கார்ந்து கொண்டு நடத்தலாம்.
இந்த வகை அதிபர்களுடைய விமானம் அந்த நாட்டின் பெருமையை பறைசாற்றும். அந்த விமானத்தை வைத்து அந்த நாட்டின் பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம். ஏர்ஃபோர்ஸ் ஒன்னை விட, அமெரிக்க அதிபரின் விமானத்தை விட மிக பல மடங்கு பாதுகாப்பு மிக்கது இந்த விமானம். சேஃப்டி, கம்யூனிகேஷன், லக்ஸரி, இந்த மூன்றையுமே இந்த விமானத்தில் பார்க்கலாம். மிக பாதுகாப்பு, தடுக்க இயலாத தொலை தொடர்பு மற்றும் நவீன வசதிகள், இது மூன்றுமே இதில் இருக்கும். இந்த விமானம் ரஷ்ய அதிபருடன் வரும்போது பிற நாட்டின் எதிரி நாடுகளின் ரேடார்களையும் மற்றும் அவர்களின் ஏவுகணைகளையுமே செயல்படாமல் தடுக்கக்கூடியது. இதில் இன்ஃப்ராரெட் டெக்கோய்ஸ் அப்படிம்பாங்க, தீக்கங்குகளை வெளியிடக்கூடியது. ஒருவேளை இந்த விமானத்தை நோக்கி வெப்பத்தை கண்டுபிடித்து வரக்கூடிய ஏவுகணைகள் வந்தால் அது ஒரு பொம்மைகள் போன்ற தீக்கங்களை வெளியே சரளமாக வீசும். அப்போ அந்த ஏவுகணைகள் அந்த விமானத்தை தாக்காமல் அந்த தீக்கங்களை தாக்கி வீணா போகும். அதை போன்ற வசதி உண்டு. இதில் உள்ள கண்ணாடிகளும் இதில் உள்ள உலோகங்களும் ஆர்மர்ட் ஆன்டி பெனிட்ரேஷன் பாங்க, அதாவது எத்தகைய குண்டுகளையுமே உள்ளே செல்லாமல் தடுக்கக்கூடியது. அதுபோக இந்த புட்டின் அவர்கள் விமானம் வரும்போது இதன் ஊடைய ரஷ்யாவின் சண்டையிடும் விமானங்கள், ஃபைட்டர் ஜெட் கூடயே வரும். ஏர் டைட் செக்யூரிட்டி கொடுக்கும்பாங்க, அதாவது காற்று உள்ளே புக முடியாத அளவு மிக பத்திரமாக ரஷ்யாவின் போர் விமானங்கள் பாதுகாப்பு கொடுக்கும். நீண்ட தூரம் செல்லக்கூடியது இந்த விமானம். ஒரு முறை எரிபொருளை நிரப்பிவிட்டால் 13,000 கிலோமீட்டர் நிற்காமல் பறக்கக்கூடியது இந்த விமானம். அப்படி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலிருந்து உலகத்தின் எந்த மூலைக்கும் செல்லலாம், நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பிக்கொள்ளலாம். ஆக மொத்தம் இந்த விமானத்தில் உலகத்தின் எந்த மூலைக்கும் நீண்ட நாள் தொடர்ச்சியாக பறக்க முடியும். இதெல்லாம் அதோட பாதுகாப்பு வசதிகள். கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு என்பது இந்த விமானத்தோடு நேரடியாக சேட்டிலைட் மூலம், செயற்கைக்கோள் மூலமாக தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தும் வசதி உள்ளது. எந்தவித பருவநிலை மாற்றம் ஏற்பட்டாலுமே இதில் உள்ள தொலைத்தொடர்புகள் ஒரு நொடி கூட துண்டிக்கப்படாது. எல்லா 24 மணி நேரமும் அனைத்து நொடிகளுமே இவர் அங்கிருந்து கொண்டு நேரடியாக ரஷ்யாவில் உள்ள அனைத்து கட்டளை தலைமையகத்துக்குமே பேச முடியும். இதை ஒட்டு கேட்கவே முடியாது. அதான் சொல்லப்போனால் இந்த விமானத்தில் உட்கார்ந்து கொண்டே புட்டின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போரை துல்லியமாக சரியாக நடத்த முடியும். அதே போல இந்த விமானத்துடைய லக்ஸரிம்பாங்க, மிக 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 லக்ஸரி, ரொம்ப ஒரு சொகுசு வசதி கொண்டது. இதை போல விமானங்கள் அந்த நாடுகளின் பெருமையை பறைசாற்றக்கூடியது. இதில் ஒரு தந்திரமான வேலை செய்வாங்க. ரஷ்ய அதிபர் வெளிநாடு பயணம் கிளம்பும் போது இதை போன்ற விமானங்கள் 5 விமானங்கள் ஒரே சமயத்தில் பணியாளர்களுடன் விமானிகளுடன் மிக தயாராக இருக்கும். இந்த 5 விமானத்தில் எதில் ஏறுவது என்பது கடைசி நொடி புட்டின் எடுக்கும் முடிவு தான். அப்போ பயங்கரவாதிகள் குறிவைக்கும் போது இந்த 5 விமானத்தையும் குறிவைக்கணும். கண்டிப்பா ஒரு விமானத்துல குறிவைக்க முடியாது. இந்த 5ல் எதுல வேணாலும் செல்வார் அவர். இது அவர் பயணிக்கும் விமானம். அடுத்து அவர் பயணிக்கும் கார். எந்த நாடுகளுக்குமே சென்றாலும் அவர் பயணிக்கும் கார் அவர் வருவதற்கு முன்னாடியே விமானங்கள் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட நாடுக்கு வந்துடும். இந்த கார் 100% ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது. ஆருஸ் செனட் ஆர்மர்ட் லிமூசன் அப்படிம்பாங்க. மிக பிரம்மாண்டமான பாதுகாப்பு வசதி உள்ள சொகுசான கார் இது குண்டு துளைக்காத உடல் மற்றும் குண்டு துளைக்காத கண்ணாடி உடையது இந்த கார். இதில் பொருத்தப்பட்டிருக்கிற கண்ணாடிகள் 6 சென்டிமீட்டர் தடிமன் இருக்கும் இதோட கண்ணாடிகள். இந்த கண்ணாடியுமே இதோட காரின் பிற பாகத்தையுமே எந்த வித குண்டுகளாலும், எவ்வளோ பெரிய குண்டுகளாலுமே துளைக்க முடியாது. பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட் அண்டர் பாடிம்பாங்க. அதாவது இந்த காருக்கு கீழ்ப்பகுதி எவ்வளவு பெரிய வெடி விபத்தையும் தாங்கக்கூடியது. ஒருவேளை தரையில் எத்தகைய குண்டுகளை பதுக்கி வைத்து வெடித்தாலுமே இந்த கார் கடந்து செல்லும் போது இதனுடைய அடிபாகம் அந்த அளவுக்கு தடிமனான உலோகத்தில், சிறப்பான உலோகத்தில் செய்யப்பட்டதால்
எந்த வித வெடி விபத்தும் இந்த காரை பாதிக்காது. அதே போல இந்த காரில் உள்ள எரிபொருள் தொட்டி ஃபியூயல் டேங்கையுமே எத்தகைய வெடிகுண்டுகளாலும் வெடி விபத்துகளாலும் இந்த காரின் எரிபொருள் தொட்டியை ஒன்றுமே பண்ண முடியாது. ரன் ஃப்ளாட் டயர்பாங்க இந்த காரை. ஒருவேளை இந்த காரில் உள்ள டயர் மிக சிறப்பான டயர், அதை மீறி இந்த டயரை பாதித்தாலுமே, டயரை பஞ்சர் போல ஏதாவது பண்ணிட்டாலுமே, இது டயர் இல்லாமையே இந்த கார் நகர்ந்து செல்லக்கூடியது. இதில் தனிப்பட்ட ஆக்சிஜன் சப்ளை இந்த காருக்குள் உண்டு. ஒருவேளை வேதியியல் உயிரியல் தாக்குதல்கள் அந்த பகுதியில் நடத்தாலுமே இந்த காருக்குள் ஒன்றுமே ஆகாது. இதில் உள்ள ஆக்சிஜன் மூலமாக அவர் சுவாசித்து தப்பிச்சு விடுவார். இதுலேயுமே தடையில்லா தொலை தொடர்பு வசதி உண்டு. செயற்கைக்கோளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் வசதி இந்த காரில் இருக்கு. எந்த சூழலுமே தங்கு தடையின்றி இவர் எங்கு வேணாலும் பேச முடியும், கட்டளைகளை கொடுக்க முடியும். அதே போல மிக மிக சொகுசு வசதி கொண்டது இந்த கார். இந்த கார் இப்போ இந்தியாவுக்குமே வந்திருக்கு. ரஷ்ய அதிபர் வருவதற்கு முன்பே இந்த கார் மற்றும் அவருடைய சாதனங்கள் அதிகாரிகள் எல்லாமே வந்துடுவார். அதே போல இவர் ஒரு ஹோட்டலில் தங்கும்போது இந்தியாவில் பல ஹோட்டல்களை இவருக்கு புக் பண்ணி வைப்பாங்க. ஒன்று மட்டுமல்ல, பலதை புக் பண்ணி வைப்பாங்க. அதில் உள்ள ஹோட்டல் ஏதாவது ஒன்றை கடைசி நேரத்தில் தான் புட்டின் தேர்ந்தெடுப்பார். இதுவுமே ஒரு தந்திரம். ஒரு பயங்கரவாத குழுக்களால் இது ஒரு ஹோட்டலை மட்டும் குறி வைக்க முடியாது. எந்த ஹோட்டலில் வேணாலும் அவர் தங்கலாம். இதுபோல புட்டின் அவர்கள் வருவதற்கு முன்பே, சில நாட்களுக்கு முன்பே ரஷ்யாவின் கேஜிபி உளவுத்துறை, ரஷ்யாவில் வெளிநாடுகளை உளவு பார்க்கும் நிறுவனமான கேஜிபியை சேர்ந்த எஃப்எஸ்ஓ அப்படிம்பாங்க, ரஷ்யன் ஃபெடரல் ப்ரொடெக்டிவ் சர்வீஸ், இதனுடைய அதிகாரிகள் முன்கூட்டியே யாருடன் புட்டின் அவர்கள் சந்திக்க போகிறார், எங்கெல்லாம் தங்க போகிறாரு, எந்தெந்த வழிகள் பிரயாணம் செய்ய போகிறார், எல்லாத்தையுமே துல்லியமாக பார்த்து பாதுகாப்பு மிக சரியாக இருக்கிறதா என்று பார்த்து விடுவார்கள். இந்த எஃப்எஸ்ஓ ஆட்களுடன் இணக்கமாக நமது மத்திய அரசின் பாதுகாப்பு படையினர் இணைந்து வேலை செய்ய வேண்டும். அதே போல இந்த ரஷ்ய உளவுத்துறை என்பது கேஜிபி அனைத்து நாடுகளையுமே படித்து விடுவார்கள். அதை ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. எந்தெந்த நாடு பாதுகாப்பில் நம்பர் 1 இருக்கு, பாதுகாப்பு குறைபாடுகள் எதில் இருக்கு, எந்த நாட்டுக்கு பயணம் செய்யலாம், இதெல்லாமே முன்கூட்டியே அவங்க ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இந்தியாவை போன்ற மிக பத்திரமான நாடுகளுக்கு பிரயாணம் செய்வதற்கு அந்த ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அதே சமயத்தில் இந்த பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எவ்வளவுதான் கூப்பிட்டாலுமே நிச்சயமாக புட்டின் அவர்களின் வருகையை அந்த நாடுகளுக்கு இந்த கேஜிபியை சேர்ந்தவர்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு 5 கட்ட பாதுகாப்பு இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு. இந்த 5 அடுக்குல 4 அடுக்கு நமது அரசுக்கு சொந்தமானது, 1 அடுக்கு முழுக்க முழுக்க ரஷ்யாவிற்கு சொந்தமானது. அந்த பாதுகாப்பு இது முதலாவது, அதாவது 5வது அடுக்கு, மிக வெளியே இருக்க அடுக்கு ஸ்னைப்பர்ஸ், ட்ரோன்ஸ் மற்றும் சிசிடிவி கேமராம்பாங்க. இதோட முழு ஆக்சஸையுமே ரஷ்ய அதிகாரிகள் மற்றும் இந்திய அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பாங்க. ட்ரோன் எல்லாத்துக்குமே தெரியும், மேலே பறக்க விட்டு அது காட்சியை பதிவு பண்ணி அலசி ஆராய்வாங்க. சிசிடிவி கேமரா பறக்காது, ஒரு இடத்தில் நிரந்தரமாக மாட்டி அதன் மூலமாக அந்த ஏரியாக்களை, அந்த பகுதிகளை அலசி ஆராய்வாங்க. ஸ்னைப்பர்ஸ் இது நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். உயரமான பகுதிகளில் உட்கார்ந்து கொண்டு நீண்ட தூரம் சுடக்கூடியவர்கள் இந்த ஸ்னைப்பர்கள். இந்த ரஷ்ய அதிபர் வரும்போது இந்த ரஷ்யாவில் உள்ள ஸ்னைப்பர்கள் உலக புகழ் பெற்றவங்க. ரஷ்யாவுடைய ஸ்னைப்பர்ஸ் மற்றும் இந்திய இராணுவ ஸ்னைப்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்கிறாங்களோ அந்த இடத்த முழுக்க பார்க்கக்கூடிய உயரமான பகுதிகளை கைப்பற்றி சில தினங்கள் முன்னமே அந்த இடத்தை கைப்பற்றி அமர்ந்து விடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பங்களா இருக்கு, நல்ல உயரமாக அந்த பங்களா கட்டியிருக்கிறாங்க. அந்த பங்களாவிலிருந்து பார்க்கும்போது அந்த பகுதியை பூரா பார்க்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பங்களா சில நாட்கள் நமது பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்படும். அதில் உள்ள குடும்பத்து நபர்கள் எல்லோருமே அந்த பாதுகாப்பின் கீழ் வந்துடுவாங்க, அந்த உயரமான பகுதியை எடுத்துக்குவாங்க. ஒரு ஸ்னைப்பர் டீமில் இதை போன்ற அதிபர்கள் வரும்போது 5 பேர் பணியாற்றுவாங்க. ஒரு ஸ்னைப்பர்
ஒரு ஸ்பாட்டர், பிற ஹெல்பர்ஸ் இருப்பாங்க. இதில் ஸ்பாட்டர் என்பவர் வந்து ஒரு நவீனமான உயர்தர தொலைநோக்கியை கையில் வச்சிருப்பார். அதன் மூலமாக அந்த பகுதி பூரா கண்காணிச்சிருப்பாரு. அதில் ஸ்னைப்பர், அந்த நீண்ட தூரம் சுடக்கூடிய, கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் சுடலாம், அந்த துப்பாக்கியை வைத்திருப்பதற்குமே ஒரு நவீன தொலைநோக்கி அதில் மாட்டப்பட்டிருக்கும். அதன் மூலமாக அவரும் பார்த்துட்டு இருப்பாங்க, பிறருமே டெலஸ்கோப் மூலம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் அந்த பகுதியில் தென்பற்றா அவர்கள் செயல்படுவதற்கு முன்பாகவே இந்த குண்டுகள் அவர்கள் மீது பாய்ந்து செயலுக்கு வச்சிடும். இது ஸ்னைப்பர்ஸ். இவங்க சில தினம் முன்னமே வந்து அந்த உயரமான பகுதிகளை கைப்பற்றி அங்கே இருப்பாங்க. இதுதான் 5வது அடுக்கு, ஸ்னைப்பர், ட்ரோன் மற்றும் சிசிடிவி. 4வது அடுக்கில் இன்னைக்கு டெல்லியில் வந்திருக்கனால டெல்லி காவல்துறையினர் மற்றும் டெல்லி போக்குவரத்து காவல்துறையினர் கைப்பற்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட 25,000 காவல்துறையினர் இன்னைக்கு வந்து ரஷ்ய அதிபர் பாதுகாப்புக்காக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டெல்லி போலீஸ் மற்றும் டிராஃபிக் போலீஸ் முழுக்க அந்த பகுதிகளை கைப்பற்றி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்குவாங்க. இது 4வது கட்ட பாதுகாப்பு. 3வது கட்ட பாதுகாப்பில் டெல்லி போலீஸுடைய கமாண்டோஸ், சிறப்பு அதிரடி படை வீரர்கள் மற்றும் பிற சிறப்பு அதிரடி படை வீரர்கள் இணைந்து செயல்படுவாங்க. இது 3வது கட்ட பாதுகாப்பு. 2வது கட்ட பாதுகாப்பில் நம்முடைய NSG வருவாங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, கருப்பு பூனைகள் என்போம். அவங்க தான் 2ஆம் கட்ட பாதுகாப்பில் மிக நெருக்கமாக இருப்பாங்க. இந்த NSGயை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு பிரிவினர் வந்து இந்த தலைவர்களை பாதுகாக்கும் பொறுப்பில் இருப்பாங்க, ஒரு பிரிவினர் வந்து பயங்கரவாதிகளை வேட்டையாடும் பொறுப்பில் இருப்பாங்க. இதை போன்ற தருணத்தில் தலைவர்களை பாதுகாக்கும் பிரிவில் இருந்தவங்களை கூப்பிட்டு அந்த 2ஆம் கட்டத்தில் நிற்க வச்சிருப்பாங்க. ரஷ்ய அதிபரின் முதல் கட்ட பாதுகாப்பு என்பது அவருடைய சொந்த பாடிகார்ட்ஸ், ரஷ்யாவிலிருந்தே கூட வருவாங்க. இன்று வரை ரஷ்ய அதிபர் அவர்களை பிறர் தொடாமல் பாதுகாப்பது இந்த ரஷ்ய அதிபரின் பாடிகார்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் 36 பேர் முதல் அடுக்கில் இணைந்து பணியாற்றுவாங்க. மொத்தமாக வந்து ரஷ்ய அதிபர் மற்றும் அவருடைய மாளிகை, அவருடைய குடும்பம், இதையெல்லாம் பாதுகாக்க சில ஆயிரம் பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்காங்க. ஆனால் உடன் இருப்பது, எந்நேரமும் உடன் இருப்பது 36 ஒரு எலைட் பாடிகார்ட்ஸை இவர் கூடவே வச்சிருப்பாரு. இவர்களுமே ஏர் டைட் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. காற்று கூட புக முடியாது, அவர்கள் அனுமதியின்றி காற்று கூட புக முடியாது என்பதை போல இவங்க பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து யாரையுமே நிமிர்ந்து பார்க்க கூடாது, இவர்கள் எல்லாரையுமே குனிந்து பார்க்க வேண்டும் என்ற இலக்குடையவர்கள். அதாவது அவ்வளோ உயரமாக இருப்பாங்க. யாரையுமே வந்து இவங்க நிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த உயரத்தில் இவர்கள் எல்லாமே இருப்பாங்க. நின்ற ஒரு இடத்துல நின்று இப்படி குமிஞ்சு பார்க்கும்போதே அனைத்தையும் பார்த்து விட வேண்டும், அனைத்து நபர்களையும் பார்த்து விட வேண்டும் என்ற குறிக்கோளில் மிக உயரமான உடல் கட்டுடைய 36 பேர் எப்பொழுதுமே கூட இருப்பாங்க. நீங்கள் இந்த புகைப்படங்கள் பார்க்கும்போது, ரஷ்ய அதிபர் புகைப்படம் இருக்கும்போது நிச்சயமாக அது 2-3 பேராவது அல்லது ஒரு 7-8 பேராவது அதில் தோற்றம் அளிப்பாங்க. எல்லோருமே இதில் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ், சண்டை முறையில் மிக பயிற்சி பெற்றவர்கள். கைகளில் ஆயுதமே இல்லாட்டியும் சரி, வெறும் கைகளால் எவரையுமே மடக்கி பிடித்து ரஷ்ய அதிபரை காப்பாற்றக்கூடியவர்கள். இவர்கள் தான் நீண்ட காலமாக ரஷ்ய அதிபருக்கு விசுவாசமாக வேலை செய்பவர்கள். இவர்கள் அனைவருமே வேலைக்கு எடுக்கும் முன் உண்மை கண்டறியும் சோதனை, பாலிகிராஃப் டெஸ்ட் அடிப்பாங்க, அது இவர்கள் செய்யப்பட்டிருக்கும். இன்றைக்கெல்லாம் வந்து இவருடைய மொபைல் நம்பர்கள் முழுவதுமாக அலசி ஆராயப்படும். மற்றும் வந்து இவருடைய வலைத்தள கணக்குகள், இவங்க முன்னமெல்லாம் என்ன மாதிரி பதிவுகள் செய்கிறாங்க, பிற எல்லாமே பரிசோதிக்கப்படும். மேலும் இவர்களுடைய தேசப்பற்று அதுவுமே பரிசோதிக்கப்படும். அதெல்லாம் பரிசோதித்து விட்டு தான் இவங்களை வேலைக்கு எடுப்பாங்க. இந்த சொந்த பாடிகார்ட்ஸ் வந்து எப்பொழுதுமே 36 பேர் ரஷ்ய அதிபரை சுற்றி இருப்பது வழக்கம். இவர்கள் தான் ரஷ்ய அதிபருக்கு முதல் கட்ட பாதுகாப்பு. இது ரஷ்யாவிலிருந்து தான் வராங்க. பிற 4 கட்ட பாதுகாப்பில் இந்திய கமாண்டோஸ், இந்திய போலீஸ் மற்றும் ட்ரோன் எல்லாம் இருக்கும். இதுதான் 5 அடுக்கு பாதுகாப்பு.
ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை வந்து மோடிஜி சந்திக்கும் போது மோடிஜியுடன் வருவது எஸ்பிஜி அப்படிம்பாங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். அங்கே வந்து ரஷ்யாவில் பாடி கார்ட்ஸ், இங்கே வந்து நம்ம எஸ்பிஜின்னு சொல்லுவோம். எப்பொழுதுமே மோடிஜியை சுற்றி இவர்கள் இருப்பாங்க. ரஷ்ய அதிபரும் இந்திய பிரதமரும் சந்திக்கும் போது உடன் இருப்பது, பக்கத்தில் இருப்பது எஸ்பிஜியும் ரஷ்யாவுடைய பாடி கார்ட்ஸும் இணைந்து செயல்படுவாங்க. அதே போல் ரஷ்ய அதிபருக்கு உணவு சமைப்பதற்கு ரஷ்யாவிலிருந்தே ஆட்களும் ரஷ்யாவிலிருந்தே உணவுப் பொருட்களும் கொண்டு வரப்படும். இந்த சமையல் கலைஞர்களுமே துப்பாக்கிகளை மற்றும் பிற ஆயுதங்களை கையாளக்கூடியவர்கள், அதுபோக சமையல் செய்யக்கூடியவர்கள். இந்த ரஷ்ய அதிபருடைய பாடி கார்ட்ஸை பார்க்கும்போது கைகளில் எந்த ஆயுதம் இல்லாத போல தெரியும். ஆனால் தானியாங்கி கை துப்பாக்கி, ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்பாங்க, அது அவர்களுடைய இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் கன்பாங்க, அதாவது கையளவுக்கு இருக்கும் இயந்திர துப்பாக்கிகள், தானியாங்கி இயந்திர துப்பாக்கிகள். அதையுமே வந்து உடம்பினில் வைத்து பொருத்தியிருப்பாங்க. ஆனால் பொதுவாக வந்து இந்த ரஷ்ய அதிபரின் பாடி கார்ட்ஸ் என்பவர்கள் ஒரு அசம்பாவிதம் நிகழும் போது திரும்ப சண்டையெல்லாம் இட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு அசம்பாவிதம் என்று தெரிந்தால் உடனடியாக ரஷ்ய அதிபரை அங்கே இருந்து மறைத்து அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அங்கிருந்து கிளப்பி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய முதல் பணியாக இருக்கணும், முதல் பணியாக இருக்கும். அவங்க வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு வரவனையெல்லாம் துப்பாக்கிட்டு சுட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அசம்பாவிதம் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா மின்னல் வேகத்தில் வினாடி குறைவான நேரத்தில் ரஷ்ய அதிபரை அங்கே இருந்து சுற்றி நின்று மறைத்து கடத்தி கொண்டு போயிடுவாங்க. எதிரிகளை சுட்டுக் கொள்வதற்கென்று தனியான துப்பாக்கி வைத்துள்ள கமாண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் எதிரிகளை சுட்டுக் கொள்வது. இந்த சமையல் கலைஞர்களுமே துப்பாக்கிகளை ஆயுதங்களை கையாளக்கூடியவர்கள் தான். இவர்கள் அங்கிருந்தே வருவாங்க. ஒருவேளை ரஷ்ய அதிபருக்கு உணவு கொடுக்கும் போது சந்தேகங்கள் ஏற்பட்டால் அந்த உணவை முன்கூட்டி அவர்கள் ருசித்து பார்த்துவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தான் ரஷ்ய அதிபருக்கு அந்த உணவு பரிமாறுவது வழக்கம். ரஷ்ய அதிபர் வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது ரெடிமேடான இருக்க உணவுகளை ஒருபோதும் சாப்பிடுவதில்லை. ஒன்று அவருக்கு பிடிக்காது, இரண்டாவது பாதுகாப்பு குறைபாடு இருக்கும். வேட்டையாடப்பட்ட விலங்குகள், அதாவது சுட வேட்டையாடப்பட்ட விலங்குகள், வேட்டையாடப்பட்ட மீன்கள், வேட்டையாடப்பட்ட கோழிகளை விரும்பி உண்பது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வழக்கம். அவருமே ஓய்வு நேரத்தில் மீன்களை வேட்டையாடி கொடுத்து இது இன்னைக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொல்வது வழக்கம். முழு குடிகாரர் அல்ல, ஆனால் அவ்வப்போது ரஷ்ய அதிபர் மதுபானங்களை விரும்பி அருந்துபவர். அதே போல் அவருக்கென்று தனியான அதிகமாக தேநீர் அருந்துவதில்லை. அவர் வந்து ரோஸ் சிப் டீ, ஒரு விசேஷமான தேநீரை அருந்துபவர். அதனுடன் அவருக்கு இஞ்சிகள் பரிமாறப்படும். அதே போல் எங்கே வந்தாலுமே அவரோடு ஒரு ஜிம், அவருடைய அந்த தனி விமானத்துலையுமே ஜிம் இருக்கும். உடற்பயிற்சி கருவிகளுடன் தான் எந்த நாட்டுக்குமே வருவார். எந்நேரமும் ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் ரஷ்ய அதிபர் வந்து உடற்பயிற்சி செய்து கொண்டே இருப்பார். ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுமே சண்டைகளில் மார்ஷியல் ஆர்ட்ஸில் கராத்தேல பிளாக் பெல்ட், கருப்பு பட்டை வாங்கியவர். இன்னைக்கு வந்து அவருக்கு 72 வயசாச்சு. ஆனால் இன்னைக்குமே ஒரு 25 வயது இளைஞன் கூட போட்டியிடும் அளவுக்கு உடல் கட்டை அவர் இன்னுமே பராமரிச்சிருக்காரு. 2 தன்னம்பிக்கை விஷயத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, 72 வயசாச்சு இன்னைக்குமே, இன்றுமே மிக சுறுசுறுப்பாக ஒரு 25 இளைஞனை விட மிக அதிகமாக சுறுசுறுப்புடன் செயல்படுபவர் ரஷ்ய அதிபர் புட்டின். அதே போல ஒரு குள்ளையான உருவம் கொண்டவர், ரொம்ப பிறரை காட்டிலுமே பிற தலைவர்களை காட்டிலுமே குள்ளையா இருப்பார். இந்த ரஷ்ய அதிபரோட பாடிகார்ட்ஸ் வந்து ரஷ்ய அதிபரை விட 1/2 மடங்கு வளர்த்தியா இருப்பாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி குள்ளையாக இருந்தாலுமே அவருடைய செயல்பாட்டினால், அவருடைய செயல்களினால் இன்றைக்கு உலகத்தில் நம்பர் 1 தலைவராக உயர்ந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த 2 விஷயத்தையுமே ஒரு தன்னம்பிக்கையாக நம்மளும் எடுத்துக்கொள்ளலாம். பத்திரமாக வந்த புட்டின் மிக பத்திரமாக திரும்பி செல்ல வேண்டும். இவருடைய வருகையில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா, இன்னைக்கு ரஷ்யாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு மிகவும் பிடிச்சது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட காலமாக நாங்கள் இந்தியாவுக்கு பொருட்களை விற்று கொண்டே இருக்கிறோம்.
இந்தியாவிலிருந்து எந்த பொருளையுமே வாங்குவது இல்லை, அதிகமாக வாங்குவதில்லை. அந்த குறைபாடு எங்களுக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக இந்த தடவை புட்டின் அவருடைய வருகையில் அதை பற்றி பேசப்படும். இந்தியாவிலிருந்து அநேக பொருளை வாங்கிக் கொள்வது, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி, ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுவதை நாங்கள் பேசி எந்தெந்த பொருள் என்று முடிவெடுக்கப் போகிறோம். அதே போல இந்தியாவில் உள்ள அநேக நபர்களுக்கு ரஷ்யாவில் வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி ரஷ்யாவுடன் வளரும். நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல பாதுகாப்பு உபகரணங்கள் மிக அதிகமாக இந்த தடவை அவர் கொடுப்பதை பற்றி சொல்ல போகிறார். அதை நாளைக்கு கண்டிப்பாக தெரியும். அதை நிச்சயமாக பதிவு பண்றேன். நன்றிகள்.